வணக்கம் நகலா அவர்களே. வணக்கம் வணக்கம் வாங்க. ஆமா, சமகாலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு வந்துக்கிறீங்க. நாடுகளையும் போராட்டம், இப்ப குடும்பத்திலும் போராட்டம். ஆமா ஆமா, அதான் வன்முறைகள். எனக்கு என்ன தோன்றுதுன்னு சொன்னா, ஒரு நாடு வந்து வன்முறைகள் அதிகரிக்குதுன்னு சொன்னா அங்க வந்து அரசினுடைய ஆட்சிகளிலேயும் இருக்குது. எவ்வளவோ இப்ப பாருங்க, எங்க செய்திய பாருங்க, எங்க இருந்தாலும் வன்முறை என்ற அளவுக்கு தான் வந்து கொண்டு இருக்குது. அண்மையில எங்கண்ட உறவுக்கார் ஒருவருக்கு நடந்தது. அவர் வந்து மன்னருக்கு வந்து திருவண்ணாமலைக்கு வந்து போக்குள்ள இரவு அவன் கழுத்துல ஒரு செயின் இருந்ததா, ஏதோ விட்டு அவரை மயக்கிட்டினம்மா. அவரை மயக்கி போட்டு செய்த வேலை. அப்ப இவ்வளவு தூரம் வன்முறைகள் நான் பேசுகின்றதுக்கு சரியா வருகின்றதா? கைத்தொலைபேசி இந்த சத்தமா வருது வருது. இவ்வளவு தூரம் இப்ப வன்முறைகள் நடக்குது என்று சொன்னா என்ன, இவ்வளவு இலங்கைய எடுத்து பாருங்க, இந்த அளவு போலீஸ் இருக்குது, ராணுவம் இப்பொழுது வந்து ராணுவம் வந்து போர் இல்ல, ராணுவத்துக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. இந்த ராணுவத்தை எல்லாம் ஒரு பாதுகாப்பாக இப்படியான வன்முறைகள் நடக்குதுன்னா ஒரு பஸ்ஸுக்கு ஒரு ராணுவம் அது போட மாட்டேன் மங்கட பகுதிக்கு. இப்ப அதுகள் போடலாம். மற்ற இரவு நேரங்களில வந்து ஒரு ரோந்து நடவடிக்கை, ரோட்டுகள் வீதிகள் இவ்வளவு எல்லாம் செய்து இதனால் ஏன் இப்படியான வன்முறைகள் நடக்க போகின்றதுன்றது என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கு. இப்ப பாருங்க, இல்ல மற்றது வந்து ஒவ்வொரு நிகழ்வு நடக்கின்றதுன்னு சொன்னா அங்க வந்து இங்க வந்து எங்களுக்கு எங்கட நாட்டுல பாருங்க, எங்களோட போலீஸ் வாகனம் எங்களை விலக்கி கொண்டு போறாலே எங்களுக்கு பயம். அப்ப அவ்வளவுக்கு நாங்க போலீஸுக்கு ஒரு மரியாதை. அப்ப அங்க வந்து காசை கொடுத்துட்டு உடனே ஒன்று செய்துட்டு காசை கையை வச்சா சரி, பொக்கெட்டுக்க வேண்டி வச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்படியான இதுகளால வந்து அரசனுடைய சில இது இப்படியெல்லாம் ஒவ்வொரு முறையும் நடக்குது இதண்டு சொல்லக்கூட. பஸ்ல கூட பாருங்க, தனியா ஒரு பஸ்ல பேருந்துல பயணிக்க முடியாது, சரியான பயமா இருக்கு. பல விடயங்களை கேள்விப்படுறோம். அப்ப ஒரு ஆளுக்கு பஸ்ல பயணிக்கிற ஒரு ஆளுக்கு இரவிலே அவருக்கு பக்கத்திலே இருந்து அவருக்கு மயக்க ஊசிய போட்டு அவர் மயங்க அவர்களே கிடக்க சாமான்கள் நகைகள் எல்லாம் அவ்வளவும் அந்த டிரைவர் பாக்குறாரு இல்ல. கடைசியா ரங்குற இடம் வந்தோன்னா அந்த மயக்கத்துல இருக்கிறாலேயே கீழே இறக்கி வச்சுட்டு விட்டுட்டு போயினோம். இவ்வளவு மனிதனையும் பிள்ளை கண்டு பாருங்க. ஒரு ஆள் நித்திரையில இருந்தாலோ மயக்கமா இருந்தாலோ கீழே இறக்கி விட்டுட்டு அவருக்கு ஏலாண்டா போலீஸுக்கு அறிவிச்சிருக்கணும், ஆம்புலன்ஸுக்கு அறிவிக்கணும். அப்படி ஒரு ஆளுக்கு நடந்தது எங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு. ஆமா, அப்படியே விட்டுட்டு போட்டினோம். 5 மணி 4 மணிக்கு ரோட்டில அப்படியே அவற்ற பேக்கை மிதையும் போட்டுட்டு போக அவருக்கு நினைவில்லாட்டி எப்படி இருக்கும்? இவ்வளவுக்கு வந்து அநியாயங்கள் தலை தூக்கி கொண்டு இருக்கின்றது சொன்னா ஒவ்வொரு விடையும் நடக்குது என்று சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கணும். வன்முறைகள் போதவாஸ் சும்மா எல்லாத்தையும் செய்து போட்டு அவனுக்கு போதவாஸ். இப்ப வந்து அவன் ஒரு ஆளை கொலை செய்தோடனே அவன் மன உளைச்சல் அவருக்கு சொல்லி போய் அங்க சட்டத்துக்கு கொண்டே நிறுத்தினமா இல்ல. இப்ப எல்லாம் கதவு எல்லாம் நல்ல சுகமாக சொல்லுவேன், காரணம் சுகமாக சொல்லுவேன். அப்படியான இதுகள் எங்கட பிள்ளைகளும் இப்ப நான் அதை நேரடியாகவே பார்த்தேன். நான் யாழ்ப்பாணத்துல அந்த ஸ்டாண்டி ரோட்டுக்கு நான் போய்க்கல 3 படிகள் இந்த ஐஸ் டொபிய குடுக்கினோம். அப்ப நாங்களும் வாரம் குடையோட எங்களுக்கும் நீட்டினோம். நானும் மற்ற பக்கம் பார்த்து கொண்டு போனாங்க. அது அவைக்கு பக்கத்துல அவைக்கு பாதுகாப்புக்கு ஆமி நிக்குது சைட்டில. அப்ப இந்தியதான் பிரச்சனைண்டா மற்ற. அப்ப இதெல்லாம் அரசாங்கங்களும் இணைஞ்சுதான். அப்ப நான் யோசிச்சேன், எங்களுக்கே புத்தி இருக்குது, அதை வேண்டக்கூடா, நீங்கள் உங்களோட பழையன் அவருக்கு ஓம் இல்ல சொல்லுவான், பேசாம மற்ற பக்கம் திரும்பி போனா காணாத மாதிரி போடலாம். இந்த பெட்டிகள் ஏன் நின்று வாங்குறதுகள் என்றதான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி சொல்லி கொடுக்குறாள் அப்படி இருக்குது. நாட்காலத்துல கடு மோசமா பப்ளிக்க வேற அப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு நிக்கணும். காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஆமா,
அவ்வளவு தூரத்துக்கு வந்து என்னன்னு சொல்றதுன்னு சரியா கிடையாது. இந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட இவ்வளவு தூரம் ஒரு அளவுக்கு ஒரு அறிவு ஆற்றல் காசு இருக்குது. இப்ப பாருங்க வீட்டுல வந்து இஞ்செல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு 5 ரூபா உங்கள்கிட்ட கை நீட்டி வேண்டவே பிள்ளைகள் வெக்கப்படும். தங்களோட சொந்த உழைப்புல தாங்க நிக்கணும். என்னத்துக்கு அம்மா அப்பாட்ட நாங்க காசு போட்டோம். இப்படியான சோடு சோரணைகள் அப்படியே இல்லா போகுதுன்றதுதான் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. காசாண்டா இங்க இருந்து வருதுன்னு சொன்னா ஏன் அம்மாக்களை ஏன் காசு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு? 18 வயதுண்டா நீங்கள் படியுமோ இல்ல உங்களுக்கு தகுந்த ஒரு வேலையை செய்யும். அப்படி ஒரு நாட்டுல வந்து பிள்ளைகளுக்கு வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு புள்ள வந்து தன்னுடைய பொழுதை ஆக்க தெரியலையா அவன் அழிக்கிற வழிக்குத்தான் போவான். எப்படியாச்சும் ஒரு அழிவான வழியைத்தான் தேடி போவான். அப்படியான விடயங்கள் வந்து ஒன்று வந்து படமும் காரணமாக இருக்கின்றது. மற்றது இப்படியான விடயங்களுக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையை அளிக்கின்றார்கள். இப்ப வந்து இந்த விரிவிரையாளற்ற விடயத்துல பாருங்க எத்தனை கல்விமான்களை உருவாக்கின ஒரு விரிவிரையாளர். சொன்னது ஆமா. அதான் அந்த பிள்ளை அந்த பெத்த பிள்ளை அவ பெத்த பிள்ளை இப்படி ஒரு நிலைமையை செய்து. அப்ப இதுல வந்து பிள்ளை என்ன பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை அதுக்கும் உதவசா சரி. அவன் சொல்றான் பிள்ளை கைய பிடிக்கத்தான் தாய கொலை செய்தான் தொண்டைய தேவி கொலை செய்ய எவ்வளவு பப்ளிக்கா சொல்றான் பாருங்க. அப்ப இந்த பிள்ளை பெத்ததாய் இவ்வளவு 10 மாதம் சுமந்து பெத்து 19 வயது மட்டும் வளர்த்திருக்கிற தாயை பற்றி நினைக்கல. வன்முறை இப்ப எப்படி அந்த மனங்கள்ல வன்முறைகள் இருக்குது. அதான் 1001 நடக்கும் தான் என்றாலும் இது பெரிய ஒரு இதா கேள்விக்குறியாதான் இருக்கின்றது. இல்ல இதோட பார்க்கக்குள்ள அந்த காலத்துல தமிழ விடுதலை புலிகளோட காலத்துல நாங்கள் எவ்வளவு சுதந்திரமாக நடமாடி தெரிஞ்சாங்க. இன்றைக்கு நாங்கள் அங்க போய் தனியார் பஸ்லயே திரிக்க முடியாது. அவ்வளவு பயம். அந்த காலத்துல என்ன காரா பஸ் தனியா எல்லாரும் பொதுவான தொடர்ந்துலதான் பயணிக்கிறாங்க அந்த காலங்கள்ல. ஆமா ஓட்டோக்களே பிடிக்க இல்லாத நிலை. இப்ப அவ்வளவு பயம் எங்க கொண்டு போய் பெறானோ தெரியாண்ட மாதிரி. கடைசியில காலகட்டத்துல பார்த்தா இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை விட மெஞ்சும் போல கிடக்கும். நிச்சயம் அது அங்க. ஆனா இங்கால பக்கங்களிலும் அப்படியான நிலை இருக்கு. சொத்துகளுக்காக தகப்பந்தாய விட்டு போற பிள்ளைகள், அதே நேரம் அந்த சொத்தை எனக்கு எழுதி தாண்டு தாய் எழுதி கொடுத்த உடனே அந்த சோம் இல்லாம இருக்கிற நேரத்துல எழுதி கொடுத்த உடனே இப்ப இந்த தாயை கொண்டு முதியோர் இல்லத்துல போட்டுட்டு அந்த சொத்தை அபகரிக்கிற பிள்ளைகள் அப்படியும் இங்க ஒரு வன்முறை இருக்குது. அப்படியும் இருக்குது. ஆமா அதான் நீங்க சொன்ன மாதிரி கவனமா இந்த பிள்ளைகளோட பெற்றோர்கள் இருக்க வேணும்ன்றது ஒரு ஜாக்கிரதையா இருக்குது. எந்த இடத்திலயும் பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகளை ஒரு அளவுக்கு அந்த பாசம் குறைகிறதால அப்படி வருதா? அன்பு நாங்க கொடுக்குற அன்பு அந்த குழந்தைய எங்களோட ஈர்க்காத ஒரு தன்மை இருக்குதா? அப்படி இருக்குதோ தெரியல. அன்பு கொடுக்குற அன்பு என்ன பொருளாதாரத்தை நோக்கி அம்மா அப்பா ஓடுறதால அந்த குழந்தை இப்ப என்ன தெரிகிற ஒரு பையனுக்கு ஒரே ஒரு பிள்ளை, அவனுக்கு இப்ப 11 வயசு, அவன் எப்பவும் தனியத்தான் வீட்டுல நிக்கிறான். காலமா 7 மணிக்கு வலிக்கிட்டா பெற்றோர் 7 மணிக்குத்தான் வரையணும். அவ்வளவு அவன் என்ன செய்யறான்னு தெரியும். பள்ளிக்கூடம் போறான் வாரான், அது தனியா போய் வாரான். ஆனா என்ன பொறுத்தளவுல அவன் தமிழ் படிக்கிறான் இல்ல வடிவ. அப்ப அந்த ஆசிரியர்கிட்ட ஒரு குற்றச்சாட்டு இவன் படிக்கிறான். ஆனா அவனுக்கு பூது இல்லை. அதை நாங்க சொல்லிக் கொடுக்கவும் பூது இல்லை. ஏன்னு கேட்டா அவன் இப்படி இருக்கேக்க அங்கேயோ பாக்குறான், அங்க இருக்கிறான், அதை பாக்குறான், இதை வேண்டாம். அவனுக்கு அந்த வீட்டுல தனியா இருக்கேக்க குழந்தைகளுக்கு எதுவுமே பார்க்கலாம், எதுவும் செய்யலாம் என்ற சுதந்திரம் இருக்கேக்க அந்த பிள்ளைக்கு கட்டுப்பாடு தெரியல. அதனால முக்கியத்துவம் தெரியுது இல்லை, வாழ்க்கையில முக்கியத்துவம். அப்ப சீர்கட்டு போகக்கூடிய வாய்ப்பு வருது. அவனோட உரையாடி பார்க்க எனக்கு நிறைய விடயம் தெரியுது. அப்ப நான் யோசிச்சு பாக்குறேன். அப்ப இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யறோம்? அவன் கெட்டு போனோன்னு தகப்பன் தாய பேசுற, தாய தகப்பன் பேசுற. இப்பவும் அவன் படிக்க இல்லைன்னொன்னு தகப்பன் தாய பேசுற, அதே நேரம் தாய் தகப்பன்னு பேசுற. இந்த வன்முறை எல்லாம் வீட்டிலே இருக்குது. அது குறியாகவே இருக்குது. எல்லா வீடுகளிலும் இல்லாட்டியும் ஒரு சில வீடுகள்ல இது நடக்குது. மிக்க நன்றி சிவாஜினி.
நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிவாஜினியும் பல கருத்துக்களை எடுத்து சொன்னார். உண்மையிலேயே வன்முறை என்ற ஒரு இதுக்குள்ள வரைக்குள்ள ஒரு என்னன்னு சொல்றது, அதை எப்படி கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அதே நேரம் பெற்றோரையும் குற்றம் சுமத்த முடியாமலும் எங்களுக்கு இருக்கிறதையும் பார்க்கிறோம். அண்ணாவை கூப்பிட்டுட்டு செல்வி உங்களோட கதைப்போம் என்ன கடைசியில. ஓகே, வணக்கம் அண்ணா. அண்ணா நிக்கிறீங்களா? ஓ, நீங்க செல்விய கேட்ட கேளுங்க, நான் அடுத்ததா வரேன். சரி சரி, அதான். ஓகே, செல்வி அண்மையில யாழ்ப்பாணம் சென்று வந்தவா செல்வி அக்கா, சில அனுபவங்களை கூட அதான் நான் இருந்தா செல்வி தோப்பிடையா ஆறுதலா எடுப்போம். சொல்லுங்க செல்வி நீங்க. வணக்கம். வணக்கம். தேவையான ஒரு தலைப்பும் இப்ப. ஆனா இது நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி எல்லா இடமும் வீட்டுக்குள்ளும் இருக்குது, வெளியிலும் இருக்குது. இது பெற்றோர்களிலும் குறை சொல்வர்களும் இருக்கிறார்கள். பிள்ளைகளை வைத்திருந்தோம்டா அவர்களது நண்பர்கள் மூலம் அவர்கள் கெடுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. பணம் ஒரு காரணமாக இருக்கிறது. பிள்ளைகளின் அன்பை நாங்கள் கொடுக்காத பட்சத்தில் அவர்கள் இன்னும் ஒரு பகுதியில் போகும் பொழுது, இன்னும் ஒரு அன்பை தேடும் பொழுது, அந்த இடம் பிழையாக இருக்கும் பொழுதும் அங்கு அவர்கள் பலதான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் நாட்டில் அதிகமாக இப்பொழுது இருக்கிறது காரணம், அன்றிலிருந்து இன்று வரை எப்பவுமே தமிழர்களை முடிவுக்கிறதே ஒரு இருக்கிறது. அதுக்காகவே அரவாசியும் இவர்களே அழிச்சு படிப்பால் அழிக்க வேணும், பணத்தால் அழிக்க வேணும், இவர்கள் நல்லா இருக்கிறார்கள் என்று அதுகள் எல்லாமே ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால போதை வஸ்து அங்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் போதை வஸ்து இப்ப என் பிள்ளை போதை வஸ்து குடிக்கிறேன்னு வையுங்க, குடிச்சு போட்டு ஒரு நாளைக்கு வீட்டை வரைக்கும் எனக்கு மணக்கத்தானே செய்யுது. அப்ப நம்ம பிடிச்ச வழியில விட வேண்டியதானே, ஏன் நான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும்? அப்படி வெளியில பிள்ளையா இருந்தாலும் சொல்லி திருத்தலாமல்லோ, வெளியில ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைய சொல்றது, 2 நாளைக்கு சொல்லலாம். அப்ப அந்த பிள்ளைக்கு நாங்கள் காசை கேட்க வேணும். இப்ப அந்த பிள்ளை அவர் அம்மாவுடன் காசோ அப்பாவுடன் காசோ கேட்கிறாருண்டா, உனக்கு என்னத்துக்கு காசு தாண்டினாலும் செலவழி கேட்கல, நாங்கள் அதை கவனம் எடுக்க வேணும். இல்லாமல் இருந்தால் அது மிக மிக சிறப்பு. அப்படி இல்லையே வேண்டாம், இந்த பிள்ளை இருக்கிறதும் சரி, இல்லாம போறதும் சரி. அது சரி, டக்கண்டுடனே விடையிலாது. ஏனண்டா பிள்ளை போய் வெளியில கட்டும் விடும். அதே நேரம் இப்படி பிள்ளைகள் அப்படியான பிள்ளைகளோட சேர்ந்து அவர்கள் மனம் திருந்துற பிள்ளைகளும் இருக்கிறார், அப்படியும் இருக்கும். ஆமாம், அதுதான். இப்ப 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு அதுதான் இங்கும் நாட்டிலும் கூடிக்கொண்டு போறார்கள். அவர்களுக்கு கொண்டு ஒரு பாடசாலை வச்சிருக்கிறார். அதிலும் திருந்தாட்டி என்ன செய்யறது? வீட்டுக்கு உருப்படாட்டி நாட்டுக்கு உருப்படாட்டி அதை வச்சு பிரயோசனம் இல்லை, முடிச்சு விட வேண்டியத. ஆமா, வெளியில போனாலும் அதுவும் ஆபத்து. என்னன்னா அது இன்னும் ஆபத்து, அது எங்களுக்கு தானே ஆபத்து. வீட்டுல இருக்கிறத அள்ளி கொண்டு போயிடுமே. ஆக்களை வச்சு பெற்றோர்களையும் கொலை செய்யறது ஒரு பக்கம், வீட்டுல இருக்கிற பொருட்களை எடுத்து கொண்டு போய் சேர்ந்து குடிக்கிறது, அதெல்லாம் செய்யறாங்க. இப்ப இந்த நாடு உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுல ஒரு கொஞ்சம் அலவுட் இருக்கு. ஆமா, அது வேற ஒரு கொஞ்சம் வீதம், அதுவும் பிள்ளைதானே. ஒரு நாட்டுல நீங்கள் அந்த பிள்ளைகள் பலதாரத்துக்கு அந்த பிள்ளை இதன்றது குடிக்குதுன்னு சொன்னா ஏன் நீங்கள் வச்சிருக்கு அதை அது இங்க 18 சொல்றார்கள். ஆனா வீடுகளில் களவாக வளர்க்கிறார்கள் சில இடங்களில். அதெல்லாம் தவறுதானே. இல்ல, இங்க நாங்க 16 வயசுக்கு பிறகு குடிக்கலாமண்டு இருக்குது. இப்ப அவை 12ஆம் ஆண்டு முடிச்ச பிள்ளைகள் பாட்டி வைக்க எல்லாம் குடிக்க. ஆனால் அதுல ஒரு கேள்வி இருக்குது. அங்க தாயின் பிள்ளைகளும் சேர்ந்து மருந்து கண்டு குடிக்கிறது தான் வீடுகள்ல நடக்குது. அது அப்ப அந்த பிள்ளை கெட்டு போறதுக்கு எல்லா நேரம் வாய்ப்பில்லை. ஏன்னா அது அவர்களுக்கு ஒரு ட்ரெடிஷனல் மாதிரி இருக்குது. ஆனா எங்கட மக்கள் என்ன செய்யணுமோ அதை இப்ப 0.5 லிட்டர் எடுக்க மாட்டேனோம். அவை அரைப்போத்துல எடுத்துக்கொண்டு இந்த நானும் நீயோண்டு கீழே இருந்து மேலே அவைன்ற எண்ணங்கள் பழைய பிள்ளைகிட்ட காசு கொடுத்து தாய் வாங்கி குடிக்கிறதும் இருக்கிறது. அது தாய்கிட்ட காசு வாங்கி பிள்ளை குடிக்கிறதும் இருக்குது. இது திருந்தவும் மாட்டார்கள், திருத்தவும் முடியாது.
நாம இப்ப நாமா திருந்துறோமோ என்ன பொறுத்தளவுல நான் அதைத்தான் சொல்லுவேன். என் பிள்ளை அப்படி செய்ததுண்டா நான் எனக்கு பிள்ளை இல்லையென்று கூட அடிக்க கொண்டு உள்ளூர் போனாலும் பரவாயில்ல. அத நாங்கள் அவியல் அப்படி சொன்னாலும் அது ஒரு 4 தடவை கூப்பிட்டு இருத்தி பிரச்சனைய கேட்கணும். இன்னதுக்கு தான் சொன்னா புத்தி சொல்ல வேணும். புத்தி கேட்காட்டி என்ன செய்யறது? இது இருந்தும் பிரயோசனம் இல்லத்தானே. நாங்கள் கஷ்டப்பட்டு இப்படி வளர்த்து 4 பேர்கிட்ட கேட்டு அவமானப்பட வேண்டியவதானே. அவ சொல்லேக்கல. நீங்கள் முதல் சொன்ன கருத்து அம்மாவே சொல்லுவார்கள். அப்ப கணவர் சொல்லுவார் நீ வளர்த்த பிள்ளைதானே அப்படின்னு பார்க்க தெருவில் சொல்லியே கூட கணவருக்கு தானே சீல் பிள்ளை. அப்ப அம்மாண்ட பேர் வராது. இவற்ற பிள்ளை பாரு அங்க தெருவுல நிக்குது அப்படித்தானே சொல்லிவினோம். அப்ப அது 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 அதுதானே கூட. இப்ப நான் கூட உங்களோட பிள்ளையாண்டா உங்களே சொல்ல மாட்டேன்னு தான் சிவநாயகன் அந்த பேர் வரும். அது வரும் இல்ல யோசிச்சு பாருங்க. அப்ப வீட்டுக்குள்ள எங்களுக்கு ஒரு உதவடும் எங்கட கணவன் மாதிரி சொல்லிவினோம். உண்டா நீதான் வளர்த்த வளர்ப்பண்டு. ஆனா தெருவுல சொல்லியிருக்கல அவரைத்தான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்தா இதுகள் இருந்து என்ன பிரயோசனம்? ஓரளவுக்கு கட்டுப்பாடுக்கு வச்சிருக்கலாம். இல்லை என்று சொன்னா அது அந்த நந்தா படம் மாதிரி செய்து விட வேண்டிய வேற ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல 2 விடயம் இருக்கு. இப்ப மதுபானத்தை குடிக்க கூடாதுன்னு சொன்னாலும் அது எப்படி என்றால் சிகரெட்டையும் தடை செய்யலாம் தானே. அதால புற்றுநோய் வருது, ஆக்கள் எல்லாம் சாகினம். அது அளவா பாவிக்கலாம் தானே. இப்ப வெள்ளக்காரர் எல்லாம் குடிக்கணும், குடிக்கணும், நிறைய சாப்பிடணும். எங்கட ஆக்கள் என்ன செய்யறது? வெள்ளக்காரன் குடிக்கிறான், சாப்பாட்டுக்கு முன்னுக்கு ஒரு கொஞ்சத்தை ஒரு சின்ன கொண்டு எடுப்பான், குடிப்பான், சாப்பிடுவான், படுப்பான். எங்கடையா குடிப்பாங்க, குடிப்பினும் சாப்பிடாயினும் அப்படியே படுத்துவான். அப்படியே மட்டை எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அப்படியே சத்தி எடுத்து போட்டு அதுக்கு மேலேயே படுத்துடுவாங்க. அப்ப ஒன்றுமே செய்யல. சரியான மோசம். அதான் அளவுக்கு மீறி எடுக்கிற போது இல்ல. நான் இன்னொன்று இப்ப எங்கட வீட்டில எல்லாம் நீ குடிப்பியா இதாண்டியாண்டோ ஒரு நாள் தானே நான் கேட்டதில்லை. அப்ப நான் ஒரு நாள் கேட்கிறேன். அப்ப நீங்க உங்களோட இதுகள்ல பாட்டியில வேற சொன்னா அங்க போனா என்ன அவை தாங்கள் கோலாவை எடுத்து குடிப்போமா அப்படி ஃபோர்ஸ் பண்ணி தங்களுக்கு செய்யறீங்க. சில நட்புகள் ஃபோர்ஸ் பண்ணி செய்யும். அப்ப அதனால சொல்லாமலே வீட்டை பெற்றோர் அப்படி இருக்கணுமோ அத மாதிரி பார்த்து சில பிள்ளைகள் எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த மனம் விருப்பம் இல்லை, சிகரெட் விருப்பம் இல்லைன்னு ஒதுங்குற பிள்ளைகளும் இருக்குதுகள். எங்கேயோ ஒரு நட்பு ரீதியா தாக்கப்படுற பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடியதாயும் இருக்குமா? அப்படி இந்த 2 பக்கமும் நீங்க சொன்ன மாதிரி இருக்குது. எங்கட வீட்டுலயும் எங்கட வீட்டை 2 பேரும் இதுவரைக்கும் இல்ல. ஆனா நான் ஒரு நாளும் 2 பேருக்கும் சொன்னதும் கிடையாது. ஆனால் காதலிக்கும் போதே என் கணவனுக்கு ஒரு நிபந்தனை, என்னைக்காவது சிகரெட் குடிச்சிங்களோ வெளியில டிவோர்ஸ் அப்படி கதைக்க மாட்டேன்னு. அவர் குடிக்கிற அப்பவும் இல்ல. ஆனா அதுக்கு பிறகு அவர் இல்ல. ஆனா எந்த பிள்ளைக்கும் நான் இங்கு வந்து எங்கட வீட்டுல ஒரு சிவப்புல அந்த சிகரெட் போட்டா ரோட்டு வழியில சிகரெட் போட்டா அந்த ஒரு அது அது ஆரம்பத்துல எங்கட வீட்டுல ஒரு ஆஸ்ட்ரே வச்சேன். எங்கட வீட்டுல நான் சொல்லாமல் படியன் 18 வயது வரையிலே வச்சு விட்டேன். வாயால சொல்ல வேண்டிய அளவில் இல்லை. ஆனா அவனுக்கு தெரியும் எனக்கு இழுப்பு வர்றதுண்டு. அப்ப ஒரு நாள் சுந்தர கதை கேட்டேன், ஏன் அம்மா இது ஆஸ்பாக் வச்சிருக்கிறீங்களே. அப்ப நான் சொன்னேன், யார் இங்க வந்தாலும் எலவுட் இல்ல, வீட்டுக்குள்ளுக்கு சிகரெட் குடிப்பதற்கான எலவுட் இல்ல. அப்ப எனக்கு உங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கு சுகம் இல்லை. அதனால உண்ட நண்பர்கள் வந்துச்சு நம்ம என்றாலும் குடிக்க அவர் சிகரெட் அடிக்கிறபடிங்களா இருந்தா வெளியில தான் குடிக்க சொல்லபடியான உள்ளுக்கு இல்லை. அது மாதிரி இது வரைக்கும். ஆனா நான் உண்மையில ஒரு நாள் பார்த்து கேட்டது எனக்கு தெரியும் என்ன பிள்ளை குடிக்கிற இல்லையா. அப்புறம் என்னத்த நாங்கள் நோண்டி போனாதான் அது போல தெரியும். பிள்ளை கதை கேட்க சொல்லும், எனக்கு விருப்பம் இல்லை அது இல்லைன்னு சொல்லிக்க நாங்க அறிஞ்சிடுவோம். மிக்க நன்றி. மிக்க நன்றி நவுலா. இந்த இதுக்கேற்ற தேவையான தலைப்பு அந்த முதல் சொன்ன அந்த கருத்து இந்த இதுக்கு எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஏனென்றா நாங்கள் போய் பார்க்கல. எதை சொல்றீங்க? 4 அந்த இலங்கையில நடந்த விஷயம் இருக்குது. என்ன நடந்ததுன்னு சில இதுகள் தெரியாது. தாயையும் விரிவிரையாளரையும் தவறாக சித்தரிக்கிறார்கள். ஆனா ஆனவழியால் அந்த டொபிக்கு நான் வேற இல்லை.
வாயில வாரதெல்லாம் எழுதுறதுதான் யூடியூப். எழுதுறத மக்கள் சொல்றதையும் யூடியூப் சொல்றதையும் தான் கேட்டு. ஆனால் அது யாரெல்லாம் பிள்ளையோ ஆண்டவனுக்கு தெரியும். நிச்சயம் கடவுள் பார்த்து கொண்டுதானே இருப்பேன். அரசன் நன்றா இருக்கிற தெய்வம் நன்றா இருக்கிறேன். உள்ளுக்கு போய் கழுவினீங்களே தெரியும் தானே. இல்ல இப்படி நடந்திருந்தாலும் உண்மையா இப்படி ஒரு நிலை இனி வரக்கூடாதுதான் நாங்க நினைக்கிறோம். தாயை கொலை செய்யற அளவுக்கு வேண்டா வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன சாப்பாடு வேண்டி சும்மா ஒரு கேக் துண்டு பேக்கரிக்கு போனோடனே 2 காலத்துக்கு பிறகு கண்டோடனே அவ 2 கேக் துண்டை தாரா. அப்ப பிள்ளை ஒரு ஆள் வீட்டுல நிக்கிறேன்னு அந்த தாய் உள்ளம் நான் நடந்து வரைக்குள்ள நான் பார்த்தேன் 2 துண்டு தந்தா காலமே. அப்ப எங்கட மகன்ண்டே நிக்கிறான். அப்ப நான் என்ன ஒன்றை சாப்பிட்டுட்டு அந்த குழந்தையத்தான் நினைக்கிறேன். சரி எனக்கு இது விருப்பம் கொக்கோ கேக்கு. அப்ப எனக்கு பெருசா அவளா பிடிக்கல. நான் சாப்பிடுறேன் ஒன்றை சாப்பிட்டு என் மற்றது நான் சாப்பிடலாம். ஆனா இந்த பாசம் அந்த குழந்தைய நோக்கி இழுக்குது. அப்ப இவ்வளவு கஷ்டம் நாங்கள் ஒரு குழந்தைய பெற்றுவிட்டாலும் வளர்ந்தாலும் ஆனாலும் அது குழந்தை போலதான் தாக்கி இருக்கும். அப்ப அவ்வளவு பக்குவமா பேணுற ஒரு அம்மாவை திடீரென இப்படி ஒரு பிள்ளை செய்யுது என்றால் அது நினைச்சு பார்க்கவே ஏற்க முடியாத ஒரு வன்முறையா இருக்குது. என்ன அதனாலதான் ராத்திரி எங்கட வீட்டுல இந்த கதை கேட்கல பார்த்துட்டு சொன்னேன். இதுக்கான சரியான பதில் இல்லை. அப்ப நான் கேட்டேன், அப்ப என்ன செய்யலாம் இது கேட்க சொன்னேன். ஆக்களுக்கு முன்னுக்கும் நிக்க விட்டுட்டு 2 சுட்டு தள்ளி போடணும். சரி, அதுக்கு பிறகு வர விளைவு இல்ல அது சொன்னாருன்னா இப்படி 4 பேருக்கு செய்தா திறந்து வீணம். அதுவும் போலீஸுக்கு சொல்லிக்குள்ள வந்தேன். அதுக்கும் வயது காணும். 18 வயசு அனுபவம் இல்லாத 18 இல்ல 19 வயசோ 18 வயசோ வயது காணாது. இல்ல மாப்பிள்ளைய கண்ட உடனே அவக்கு வயசு மதி கட்டுட்டு தாயை கொண்டே கிடங்க வெட்டி இருக்கணும். மம்பட்டிக்க கொண்டு போய் அந்த மம்பட்டி கடவுள் காத்த மாதிரி உடைஞ்சிட்டுது. அப்ப இவைக்கிறவ என்ன செய்ய முடியும்? எரிஞ்சு போட்டு போனவை அவை வாக்குமூலம் குடுக்கணும் தானே. என்னென்ன இப்படித்தான் நடந்ததுன்னு சொல்லி சொல்றான் தானே. சொல்றான் தனித்தனி வச்சிருப்பினம் தானே. விளக்கம் தனித்தனியா தானே கேட்டு இருப்பினம். நன்றி நன்றி அண்ணா. வணக்கம் 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 வணக்கம். அருமையான தலைப்பு.